மாடல் ஆட்சி மன்னா போச்சு என தமிழக மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தமிழகத்தில் நாள்தோறும் நடக்கும் பாலியல் குற்றங்கள்தான். இந்த பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஹனி டிராப் கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது. தற்போது முகம் தெரியாத நபர்களை எளிதாக தொடர்பு கொள்ளும் வகையில் டேட்டிங் ஆப்புகள் நிறைய அறிமுகமாகியுள்ளது. இந்த டேட்டிங் ஆப்புகள் தான் மோசடி கும்பலின் கருவி. இந்த செயலிகளின் மூலம் அழகிகளை தேடும் அப்பாவி இளைஞர்கள்தான் மோசடி ஆசாமிகளின் டார்கெட். சமீபத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் டேட்டிங் செயலி மூலம் ஒரு அழகியுடன் பேசியிருக்கிறார். காதல் வசனங்கள் பேசி கல்லூரி மாணவனை மயக்கிய அந்த பெண் நேரில் சந்திக்க அழைத்திருக்கிறார். நேரில் சந்தித்து கொண்ட இருவரும் தனிமையில் இருக்கும்போது உள்ளே புகுந்து வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறது 7 பேர் கொண்ட கும்பல். இந்த கும்பலின் முழு நேர தொழிலே இதுதான் என்கிறார்கள் காவல்துறை வட்டாரத்தில். கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஹனி டிராப் செய்து பணம் பறித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு சென்னை வளசரவாக்கத்தில் பள்ளி மாணவிகளை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் தள்ளிய ஒரு கும்பல் சிக்கியது. தலைநகரையே பதறச் செய்த இந்த சம்பவத்திற்கு அப்பா என தம்பட்டம் அடிப்பவரிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் வரவில்லை. அதன் விளைவுதான் இன்று கல்லூரி மாணவர்கள் பாதை தவறிச் செல்வது, அவர்களை குறிவைத்து பணம் பறிக்கப்படுவதும் நடக்க காரணம். பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய அவலம், கல்லூரி மாணவர்கள் அழகிகளின் பின்னால் அலையும் அசிங்கமெல்லாம் இதுவரை தமிழகத்தில் நடந்திருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் இந்த ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போனதால்தான் இத்தகைய குற்றங்கள் நடக்கிறது. அப்பா என வெற்று வசனம் பேசாமல் துருப்பிடித்த தன் இரும்பு கரத்தை இனியேனும் இந்த முதல்வர் பயன்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.